நாம் சராசரி அரசியல்வாதிகளைப் போல் செயல்பட்டிருந்தால், கூடுதல் இடங்களுக்காக ஆசைப்பட்டிருந்தால், மாற்றம் என்கிற பெயரில் நாம் வேறொரு முடிவை எடுத்திருந்தால், தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக மாறியிருக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை நாம் விரும்பவில்லை. தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது இரட்டை இலக்கத்தில் நமக்கு இடம் வேண்டும் என்று உயர்நிலைக் குழுவிலே நாம் தீர்மானம் போட்டோம். தொடர்ந்து அதை வலியுறுத்தி வந்தோம். ஆனாலும் நம்மால் இரட்டை இலக்கத்தை எட்ட முடியவில்லை. அதற்கு நான் முரண்டு பிடிக்கவில்லை. பேரம் என்கிற பெயரில் இழுபறி நிலையை உருவாக்கவில்லை. கூட்டணியில் ஒரு சங்கடமான சூழலை உருவாக்க நான் விரும்பவில்லை. அது கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது, யாருக்கும் தீனி போடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு நானே ஒரு முடிவெடுத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டேன். மேலோட்டமாக பார்த்தால் அது ஒரு ஏமாளித்தனம் போல் தெரியும். பொறுப்புணர்வோடு ஆய்வு செய்து பார்த்தால் அதில் நம்முடைய பெருந்தன்மையை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தொலைநோக்கு பார்வையை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய கொள்கை பிடிப்பை உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆளுமை திறனை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு இருக்கிற அரசியல் புரிதலை உணர முடியும். ஆனால் அதையும் பலர் இங்கே கொச்சைப்படுத்தினார்கள், இன்னும் கொச்சைப்படுத்துவார்கள். அவற்றையெல்லாம் நாம் பொருட்படுத்த தேவையில்லை. இப்போது எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கிறது. பல நிறுவனங்கள் திமுக கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும், திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்றெல்லாம் முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு சில நிறுவனங்கள், RSS பின்னணி உள்ள நிறுவனங்கள், பாஜக ஆதரவு நிறுவனங்கள், வலதுசாரி கருத்தியலை உயர்த்தி பிடிக்கிற சில சக்திகள் அதற்கு மாறான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்புகளை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. நாம் களத்தில் நிற்பவர்கள், மக்களோடு நிற்பவர்கள், மக்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றவர்கள், 4 சுவர்களுக்கு இடையிலே அமர்ந்து அரசியல் கணக்குகளை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அல்ல. மக்களின் நாடி பார்த்து நாம் காய்களை நகர்த்துகிறோம். ஆகவே எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக கூட்டணிதான் பெரும் வெற்றியை பெறும் என்பதிலே இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. திமுக அல்லது திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பலர் போட்டி போட்டு பிரிக்கிறார்கள், பங்கு போடுகிறார்கள். பொதுவாக திராவிட கட்சிகளுக்கு, திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கு எதிரான ஒரு கருத்து இந்த அரசியல் களத்தில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. எதிர்ப்பு வாக்குகளும் இருந்து வருகின்றன. அந்த எதிர்ப்பு வாக்குகளை ஒவ்வொரு காலகட்டத்தில் அவ்வப்போது தோன்றிய மாற்று அரசியல் சக்தி என்று அடையாளப்படுத்திக் கொண்ட அரசியல் கட்சிகள் பெற்றிருக்கின்றன அல்லது பங்கு போட்டிருக்கின்றன. ஆகவே இந்த முறை திமுகவை எதிர்த்து அல்லது திமுக கூட்டணியை எதிர்த்து களத்திலே நிற்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி, விஜய் தலைமையிலான கட்சி,
சீமான் தலைமையிலான கட்சி. இவர்கள் அத்தனை பேருக்குமே திமுக எதிர்ப்பு என்கிற ஒன்றுதான் பிரதானமான முதன்மையான அரசியல், அல்லது திமுக கூட்டணி எதிர்ப்பு என்பதுதான் முதன்மையான அரசியல். அவர்கள் மூவரும் அவரவர் சக்திக்கு ஏற்ப இந்த எதிர்ப்பு வாக்குகளை பகிர்ந்து கொள்கிறார்கள், பிரித்துக் கொள்கிறார்கள். புதிதாக களம் காணுகிற தமிழக வெற்றிக் கழகம் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். ஆனால் தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக, அதிமுக அல்லது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டு கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற போது நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் மே 4ஆம் தேதியை வரவேற்போம். முடிவு எதுவாக இருந்தாலும் நம்முடைய அரசியல் களம் நீர்த்து போகாது. நம்முடைய பயணம் வழக்கம் போல வேகம் பெறும், இன்னும் தீவிரமடையும். இயக்கத் தோழர்கள் அந்த புரிதலோடு மே 4ஆம் தேதியை வரவேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார இதழில் நம்முடைய கட்சியை குறிவைத்து தொடர்ந்து அடுத்தடுத்து 2 கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக நம்முடைய தோழர்கள் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அதை பொருட்படுத்த தேவையில்லை, கடந்து போவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை காரல் மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கை வழியில் மக்களை அரசியல் படுத்தி வருகிறது. வெறும் தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. உருவாக்கிய உடனேயே ஆட்சி அதிகாரம்தான் எங்கள் இலக்கு என்று நாம் மக்களிடத்தில் முறையிடவில்லை. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்றும் நாம் கோரிக்கை வைக்கவில்லை. சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு அரசியல் அதிகாரமும் தேவை. அந்த அடிப்படையில் நாம் தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். தேர்தல் களமே நமக்கு முதன்மையானதல்ல, ஆட்சி அதிகாரமே நம்முடைய ஒரே இலக்கும் அல்ல. ஆகவே நம்முடைய கட்சி ஒரு கூட்டணியில் இணைந்து சட்டப்பேரவை தேர்தல்களில் சில இடங்களை பெற்று வேட்பாளர்களை நிறுத்துகிறோம். பெரிய ஒரு கூட்டணியிலே இடம்பெறுகிற போது சில இடங்களை மட்டுமே பெறும் நிலை தவிர்க்க முடியாதது. இது ஒரு அரசியல் இயக்கம். சமூக இயக்கம் என்கிற நிலையிலிருந்து ஒரு அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெற்று வருகிறது. ஒரு குறிப்பிட்ட சமூக அடையாளம் இந்த இயக்கத்திற்கு உண்டு என்றாலும் கூட அனைத்து தரப்பை சார்ந்த அனைத்து சமூக மக்களும்
இந்த கட்சியை ஒரு பொதுவான அரசியல் இயக்கமாக பார்க்கும் வகையில், அணுகும் வகையில், ஏற்கும் வகையில் நம்முடைய அரசியல் உத்திகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம், கையாண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் தான் 6 தொகுதிகளை பெற்றாலும் 2 பொது தொகுதிகள், 8 தொகுதிகளை பெற்றாலும் 2 பொது தொகுதிகள் என்று நாம் பொது தொகுதிகளையும் பெற்று தலித் அல்லாத தோழர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி அவர்களை சட்டமன்றத்திற்கு கடந்த தேர்தலில் அனுப்பியிருக்கிறோம். முதல் முறையாக ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தலிலும் ஒரு இஸ்லாமியருக்கு நாம் வாய்ப்பு கொடுத்து சிறுபான்மை சமூகத்தினருக்கான ஒரு பேரியக்கம் இது என்பதை அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்தி இருக்கிறோம்.